பார்த்திபன் கனவு போன கதையோட தொடர்ச்சி. ராணியின் துயரம். இப்படி சிவனடியார் படகுலிருந்து இறங்கினதும் அருள்மொழி தேவி அவரை நமஸ்கரிச்சிட்டு நிமிர்ந்து பார்த்தா. அவளோட கண்கள்ல நீர் ததும்பி நின்னுது. சுவாமி, விக்ரமன் எங்கே அப்படின்னு சோகம் நிறைஞ்ச குரல்ல அவ கதறி விம்மினம் போது சிவனடியாருக்கு மெய் சிலிர்த்து போச்சு. பொன்னனோ அவனோட முகத்தையே திருப்பிக்கிட்டான். மரங்கள் மேல உக்காந்திருந்த பறவை இனங்களும் இந்த சோக குரலை கேட்க சகிக்காதவை போல தங்களோட சிறகுகளை அடிச்சுக்கிட்டு பறந்து போச்சு. சிவனடியாரோ, அருள்மொழி, இது என்ன பைத்தியம்? உன்னோட பதி உனக்கு என்ன சொல்லிட்டு போனார்? நீ வீரத்தாயாக இருக்கணும்னு அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தைய மறந்துட்டியா? இப்படியும் தைரியத்தை இழக்கலாமா? வா, அரண்மனைக்கு போய் சாவகாசமாக பேசலாம் அப்படின்னாரு சிவனடியார். மாஞ்சோலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருந்த அழகான பாதை வழியாக எல்லாரும் வசந்த மாளிகைக்கு போய் சேர்ந்தாங்க. ஒரு காலத்துல எவ்வளவு குதூகலமும் கொண்டாட்டமுமாக இருந்த இந்த வசந்த மாளிகை இப்போ பொலிவிழந்து சூனியமாக காணப்பட்டுச்சு. அரண்மனை ஊழியர்களோட முகங்களும் கூட கலையின்றி சோகமாக இருந்தது. மாளிகையோட முன் மண்டபத்துல புலித்தோல் விரித்த உயரமான பீடத்துல சிவனடியார் உக்காந்தாரு. அருள்மொழியோ கீழே வெறும் தரையில உக்காந்தா. அம்மா, உன் மனதை நீ கலங்க விடக்கூடாது அப்படின்னு சிவனடியார் ஆரம்பிச்ச போது அருள்மொழி அவரை தடுத்து துக்கம் பொங்குற குரல்ல, ஐயோ, மனச கலங்க விடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, என் மனசதான் நான் கல்லாக செஞ்சுக்கிட்டேனே. என் தேகம் அல்லவா கலங்குது. குழந்தைய நினைச்சா வயிறு பகீருங்குதே. குடல் எல்லாம் ஒரே வலிக்குதே. நெஞ்ச இறுக்கி பிழியறது போல இருக்கே. நான் என்ன செய்வேன் சுவாமி? விக்ரமனை காப்பாத்தி கொடுக்கறேன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்கு நிறைவேற்றினீங்களா? ஏன் நிறைவேற்றலன்னு நினைக்கிற அருள்மொழி? நிறைவேற்றி தான் இருக்கேன். விக்ரமனோட உயிரை காப்பாத்தி தரேன்னு உனக்கு வாக்கு கொடுத்தேன். அவனோட உயிரை காப்பாத்தி தான் இருக்கேன். விக்ரமனை வீர மகனாக செய்யறதுக்கு அவரோட தந்தைக்கு வாக்களிச்சேன். அதையும் நிறைவேற்றி இருக்கேனே. அம்மா, நீ மட்டும் அன்னைக்கு காஞ்சி பல்லவ சக்கரவர்த்தியோட நீதி சபையில இருந்திருந்தேன்னா உடல் பூரிச்சு போயிருப்ப. பொய்யாமொழி பெருமானோ, ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொன்னது உன் விஷயத்துல மட்டும் பொய்யாகுமா? சக்கரவர்த்தி எவ்வளவோ நல்ல வார்த்தை சொன்னார் விக்ரமனுக்கு. பல்லவ சாம்ராஜ்யத்துக்குள்ள அடங்கி கப்பம் கட்டிக்கிட்டு வாழறதா இருந்தா உன்னோட துரோகத்தை மன்னிச்சு சோழ நாட்டுக்கு பட்டம் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா விக்ரமனோ அணு அளவாவது மனம் சலிக்கணுமே. மலைய போல அசையாம நின்னா. அது மட்டுமா, சக்கரவர்த்தியையே தன் கூட சண்டைக்கு கூப்பிட்டான். நீங்க சுத்த வீரன் என்பது உண்மைன்னா என் கூட வாட்போர் செய்ய வாரும். என்னை ஜெயித்து விட்டு பிறகு கப்பம் கேளும் அப்படின்னு சொன்னான் தெரியுமா? அவனோட கண்கள்ல தான் அப்போ எப்படி தீப்பொறி பறந்தது. அருள்மொழி, அத பார்க்க நான் கொடுத்து வச்சிருந்தேன். நீதான் அந்த பாக்கியத்தை செய்யல அப்படின்னு சிவனடியார் சொன்னாரு. ஆவலால விரிஞ்ச கண்கள்ல கண்ணீர் ததும்ப மேற்கூறின இந்த விவரத்தை கேட்டுக்கிட்டு இருந்த அருள்மொழியோ, ஆமாம் சுவாமி, நான் பாக்கியமற்றவள் தான். அதுக்கும் சந்தேகமா? பதியை போர்க்களத்துல பலி கொடுத்துட்டு இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருந்தேன். மகன் தேச பிரஷ்டனாகி கண்காணாத தேசத்துக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். சுவாமி, பல்லவ சக்கரவர்த்தி உரியூருக்கு வரப்போறாருன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி வந்தா அவரோட காலில் விழுந்து என்னையும் விக்ரமனை அனுப்பின அதே இடத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு கேட்டுக்க போறேன் அப்படின்னு அருள்மொழி தேவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்ன சொன்ன அருள்மொழி? அழகுதான். உன் புருஷனோட ஜென்ம சத்ருவோட காலில் விழுந்தா கெஞ்சுவ? வீர சொர்க்கத்துல இருக்கிற பார்த்திபராஜா இதை அறிஞ்சாருன்னா சந்தோஷப்படுவாரா? யோசிச்சு பாரு. ஆமா சுவாமி, அவர் சந்தோஷப்பட மாட்டாருதான். நானும் அவரோட சத்துரு கிட்ட பிச்சை கேட்க மாட்டேன். ஏதோ ஆத்திரப்பட்டு சொல்லிட்டேன். ஆஹா, அவர்தான் என்னவெல்லாம் ஆகாச கோட்டை கட்டினார்.
கன்னியாகுமரியிலிருந்து இமய பர்வதம் வரைக்கும் புலிக்கொடி பறக்கணும்னு ஆசைப்பட்டாரே, அவரோட பிள்ளைக்கு இந்த பெரிய தேசத்துல இருக்கவும் இடம் இல்லாம போயிடுச்சே. பார்த்திப மகாராஜா வேற ஒரு மணக்கோட்டையும் கட்டலையாம்மா? சோழ ராஜ்யம் கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசத்திலையும் பரவணும்னு அவர் ஆசைப்படலையா? ரகசிய சித்திர மண்டபத்துல அவர் எழுதியிருக்கிற சித்திரங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ. ஐயோ, அவருடைய ஆசை இப்படியா நிறைவேறணும்? விக்ரமன் இன்னைக்கு கடல்களுக்கு அப்பால் உள்ள ராஜ்யங்களை பிடிக்கிறதுக்காகவா படையெடுத்தா போயிருக்கான்? எந்த காட்டு மிராண்டி தீவுல கொண்டு போய் அவனை விட்டுருக்காங்களோ, காட்டுலயும் மலையிலையும் எப்படி அலைஞ்சு கஷ்டப்படுறானோ. ஏன் என்னை ஏமாத்த பாக்குறீங்க சுவாமி? உன்னை நான் ஒரு நாளும் ஏமாத்த மாட்டேம்மா. உன்னை ஏமாத்தி எனக்கு என்ன காரியம் ஆகணும்? உன் மகனுக்கு ஒரு குறையும் வராது அப்படிங்கிறது என் நம்பிக்கை. விக்ரமனுக்கு முன்னாடி யாரும் தேசப்பிரஷ்டனாகி காட்டுக்கு போனதில்லையா? ராமன் போகலையா? பஞ்ச பாண்டவர்கள் போகலையா? விக்ரமனோ கடல்களுக்கு அப்பால் உள்ள நாடுகள்ல அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் அவனோட வீர பராக்கிரமங்களை இன்னும் அதிகமாக வளர்க்கும். திரும்ப தாய்நாட்டுக்கு அவன் வரும்போது அப்படின்னு சிவனடியார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ, அவன் வர வேண்டாம் சுவாமி, வர வேண்டாம். தாய்நாட்டுல காலடி வச்சா சிரசாக்கினை அப்படின்னு தான் சக்கரவர்த்தி விதிச்சிருக்காரு. எங்கேயாவது கண்காணாத தேசத்திலேயாவது அவன் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கட்டும், அதுவே போதும் அப்படின்னா அருள்மொழி. ஆனா அவன் அப்படி வராம இருக்க முடியாது அருள்மொழி. என்னைக்காவது ஒரு நாள் அவன் வந்தே தீருவான். தாயின் பாசமும் தாய்நாட்டின் பாசமும் அவனை கவர்ந்து இழுக்கும். இந்த 2 பாசங்களை காட்டிலும் வலிமை பொருந்தின இன்னொரு பாசமும் சேர்ந்திருக்கு. உனக்கு அது தெரிய நியாயமில்லதான் அப்படின்னு சிவனடியார் சொல்லி நிறுத்தினாரு. என்ன சொல்றீங்க சுவாமி அப்படின்னு அருள்மொழி கேட்டா. ஆமாம்மா, தாயின் அன்பையும் தாய்நாட்டு பற்றையும் காட்டிலும் பெரியதொரு சக்தியும் அவனை திரும்பவும் இந்த தேசத்துக்கு வரும்படி இழுக்கும். அது ஒரு இளம் பெண்ணின் கருவிழிகளில் உள்ள காந்த சக்தி தான். அம்மா, நானு இன்னைக்கு பற்றை அறுத்த துறவியானாலும் பூர்வாசிரமத்துல ஸ்திரீ பிரேமையினால ஏற்படுற இன்ப துன்பங்களை அறிஞ்சவன். இது என்ன சுவாமி, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. விக்ரமனுக்கும் ஸ்திரீ பிரேமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வியப்போட கேட்டா அருள்மொழி. சிவனடியாரோ புன்னகை செஞ்சுக்கிட்டே, ஒவ்வொரு தாயும் மகனை பற்றி இப்படிதான் வெகு காலம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. கடைசியில நேருக்கு நேர் உண்மையை காணும் போது திடுக்கிடுறா. நீயாவது முன்னாடியே தெரிஞ்சுக்கோமா. உன் மகன் விக்ரமன் காஞ்சி நகரோட வீதியில ஒரு கண்ணிய சந்திச்சான். அவனை குறுக்கும் நெடுக்குமாக சங்கிலியால பிணைச்சு குதிரை மேல கூட்டிட்டு போன போதுதான் அந்த சந்திப்பு ஏற்பட்டது. அந்த நிலையிலேயே அந்த பொண்ணும் தன்னோட உள்ளத்தை அவனுக்கு பறி கொடுத்துட்டா. இது நான் கேட்டும் ஊகித்தும் அறிந்த விஷயம். ஆனா நானே நேர்ல ஒரு அதிசயத்தை பார்த்தேன். மாமல்லபுரத்து கடற்கரையில விக்ரமனை ஏற்றிக்கிட்டு கப்பல் கிளம்பி கரையோரமாக போக ஆரம்பிச்ச சமயத்துல அந்த பெண் காஞ்சியிலிருந்து ஓடோடியும் வந்து சேர்ந்தா. மறுபடியும் அவங்களோட கண்கள் சந்திச்சுது, உள்ளங்கள் பேசிக்கொண்டன. காதலும் கனிவும் ததும்பிய அந்த பெண்ணோட விசால நயனங்களை விக்ரமனால ஒரு நாளும் மறக்க முடியாது. ராத்திரி ஆனாலும் பகலானாலும் முழிச்சிருக்கிற நிலையானாலும் தூக்கத்திலையும் கனவுலையும் கூட அந்த பெண்ணோட மதிவதனம் அவன் முன்னாடி தோன்றி கொண்டுதான் இருக்கும். எங்க இருந்து எந்த தொழில் செஞ்சாலும் எத்தகைய இன்ப துன்பங்களை அனுபவிச்சாலும் விக்ரமன் அந்த பெண்ணை மறக்கவே மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் அவளை பார்க்கிற ஆசையோட அவன் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தே தீருவான் அப்படின்னு சொன்னாரு. இத்தனை நேரமும் திகைச்சு உட்கார்ந்திருந்த அருள்மொழியோ, ஐயோ, எனக்கு மிஞ்சி இருந்த செல்வம் எல்லாம் என் பிள்ளையோட அன்பு ஒண்ணுதான், அதுக்கும் ஆபத்து வந்துடுச்சா? அந்த பெண் யார் சுவாமி அப்படின்னு தீனக்குரல்ல கேட்டா. பல்லவ சக்கரவர்த்தியோட மகள் குந்தவிதான் மாது அப்படின்னு சிவனடியார் சொல்லி முடிச்சாரு. ஆஹா, என் பதியினோட பரம சத்ருவின் மகளா? சுவாமி, என்னமோ செய்கிறதே, தலை சுற்றுகிறதே
அப்படின்னு அருள்மொழி சொன்ன அடுத்த கணமே தரையில மூர்ச்சையாகி விழுந்தா. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளோதான்.